ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வட்டத்துக்குள் சதுரம் மகரிஷி அவர்களுடைய கதை. லதாவும் சுமித்ராவும் தோழிகளாக நடிக்க எஸ்பி முத்துராமன் இயக்கிய திரைப்படம் தான் இது. சாவித்ரி அவர்கள் கஷ்டப்படுவதை கேள்விப்பட்ட எஸ்பி முத்துராமன் ஒரு துணை நடிகையின் வேடத்தை சாவித்ரிக்கு தர முடிவு செஞ்சார். 4 நாள் தான் வேலை. எஸ்பி முத்துராமன் நீங்கள் நடிக்கணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு தயாரிப்பாளர் சாவித்ரியிடம் சொன்னார். ஷூட்டிங்க்கு வந்த உடனேயே அவருக்கு செக்கை கொடுத்தாங்க. சாவித்ரி அதை வாங்க மறுத்து பணமாக கேட்டாங்க. அதை பெற்றுக்கொண்ட சாவித்ரி உடனே உணர்ச்சி வசப்பட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பணத்தை இப்போ நான் வாங்கலைன்னா நாளைக்கு நான் குடியிருக்க வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க, என்னுடைய சாமானெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு தன்னுடைய வேதனையை பதிவு பண்ணியிருக்காங்க சாவித்ரி. சாவித்ரி கோமாவில் மயங்கிய அண்ணா நகர் வீடு அளவில் மிக சிறியது. கிழிந்த அழுக்கு சோபாக்கள், காற்றில் ஆடும் பழைய திரை சீலைகளுடன் நடிகையர் திலகத்தின் அன்றைய தேய்மானம் போலவே தோன்றியது. தென்னகத்தின் ஒப்பற்ற நட்சத்திர குடியிருப்பு அப்படின்னு கோவிலில் கற்பூரம் கொளுத்தி சத்தியம் செஞ்சால் கூட யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. அண்ணா நகர் வீட்டில் அக்கறையுடன் சாவித்ரியை பாதுகாத்தார் ஜெமினி கணேசன். உடனிருந்து கவனித்து கொள்ள ஒரு நர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என கண்ணதாசன் பாடல் பெற்ற பாசமலர் சருகாகி உலர்ந்து கிடந்துச்சு. தங்க கொலுசு கால்களில் தவழ தவள கற்பகம் திரைப்படத்தில் பக்கத்து வீட்டு பருவமச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான் அப்படிங்கிற பாடலில் ஸ்ருங்காரமாக நடித்தவர் சாவித்ரி. 1981 நவம்பரில் தமிழ் சினிமாவின் பொன்விழா. வைத்திய உதவிகளுக்கும் வழியின்றி போன அவரது பரிதாப நிலையை கருத்தில் கொண்டு 10,000 ரூபாய் பொன்விழா கமிட்டி வழங்கியது சாவித்ரிக்கு. சாவித்ரி விஷயத்தில் புரட்சி தலைவர் தனது வள்ளல் தன்மையை நிரூபிச்சிருக்காரு. சாவித்ரிக்கான சிகிச்சை செலவுகள் முழுவதையுமே எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நாட்டிய பேரொலி பத்மினி அவர்களே ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜெமினி சாவித்ரி இருவரும் கைகூப்பி வணங்கும் கருப்பு வெள்ளை படத்தோடு குமுதம் பத்திரிகையில் வெளியாயிருந்துச்சு. குமுதம் பிரார்த்தனை கிளப் அங்கத்தினர்களுக்கு ஜெமினி கணேசனின் வேண்டுகோளும் வெளியாயிருந்துச்சு. நடிகையர் திலகம் சாவித்ரியின் நிலை பற்றி எல்லோருக்குமே நன்றாக தெரியும். சூழ்நிலை காரணமாகவோ விதிவசத்தாலோ 1 வருடமாகியும் இன்னும் நினைவு திரும்பாமல் பரிதாபகரமான கோமா என்ற உணர்வற்ற நிலையில் இருக்காங்க சாவித்ரி. என்னால் இயன்ற வரையில் நானும் என் உதவியாளர்களும் மருத்துவர்களும் சில உறவினர்களும் சகல விதமான சிகிச்சைகளையும் செய்து பார்த்தாகிவிட்டது. ஆயினும் பயனில்லை. எனக்கு இழைக்கப்பட்ட சித்திரவாதைகள் எல்லாம் நான் மறந்துவிட்டேன். நாங்கள் முடிசூடா ராஜா ராணியாக இருந்த நல்ல நாட்களை நினைத்துதான் நான் இன்னும் என் மனசாட்சியால் உந்தப்பட்டு இதையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன். ரசிக பெருமக்களுக்கும் சினிமா தொழிலில் ஈடுபட்டிருக்கும் அத்தனை பேர்களுக்கும் சாவித்ரி பால் அன்பும் பாசமும் இணையற்ற அவள் நடிப்பில் மோகமும் உண்டென்பது உலகறிந்ததே. சாவித்ரியின் தற்போதைய நிலைமையையும் நோயும் நீங்கி அவள் நிம்மதியடைய நல்லுள்ளம் படைத்த நல்ல மனிதர்களை நமக்கு அப்பாற்பட்ட சக்தியிடம் வேண்டிக் கொள்ளும்படி என் அருமை சகோதர சகோதரிகளிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நாங்கள் யாரிடமும் பண உதவியோ பொருளுதவியோ கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. யாரும் தவறுதலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உண்மையான நண்பர்களும் வழிகாட்டிகளும் தான் தேவை அப்படின்னு ஜெமினி கணேசன் சொன்னதா குமுதம் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தாங்க. இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.